இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய சிந்தனைக்கான நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தி 11வது அதிகாரம் 15 - 26. இயேசு ஆண்டவரை பேயின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டு பேய் ஓட்டுகிறார் என்று சொல்லுகிறார். மக்கள் சொல்லுகிறார்கள். ஆண்டவர் இயேசு அந்த வார்த்தைகளை வைத்துக்கொண்டு அருமையான பாடம் ஒன்றை கற்பிக்கிறார். ஒரு அரசு தனக்கு எதிராகவே பிரிந்து நின்றால் அந்த அரசு வீழ்ந்து போகும். நிறைய வேளைகளிலே நாம் இப்படி சிந்திக்கலாம். நிறைய வேளைகளிலே அடுத்த சகோதரனுக்கு எதிராக நாம் பேசுகிறோம், பகிர்கிறோம், உரையாடல் செய்கிறோம். அடுத்த சகோதரனுக்கு எதிராகவே நாம் உரையாடல் செய்து கொண்டே இருந்தால் நம்முடைய பொது நோக்கம் நன்மைக்காக என்று இல்லாமல் நம்மை பெருமைப்படுத்திக் கொள்ள அல்லது மற்றவர்களை மட்டம் தட்ட என்ற நோக்கோடு, என்ற இதய துடிப்போடு நாம் மற்றவர்களை பற்றி பகிர்ந்து கொண்டு இருந்தால் நான் எப்படி அயலானை நேசிக்க முடியும்? என்னுடைய அரசு எது? அயலானை நேசிக்கின்ற அரசு. கடவுள் நம்மை நேசிக்கிறார், அதை நான் பிரதிபலிக்க வேண்டும். அயலானிலே அந்த கடவுளை காண வேண்டும். அன்பு செய்வதுதான் முக்கியம். அயலானுக்கு எதிராகவே பேசிக்கொண்டிருந்தால், எனக்கு சார்பாகவே பேசிக்கொண்டிருந்தால் இந்த இறை அரசு என்னிலே எப்படி வளரும், எப்படி நிலைக்கும்? இந்த உண்மை அரசுக்கு எதிராகவே நான் இருக்கிறேன், எண்ணுகிறேன், செய்கிறேன். ஆகையினால் நம்மில் மிளிர வேண்டிய முதன்மையான கருத்து என்ன? அயலான் அன்பு, பொது நன்மை, சமுதாய உயர்ச்சி, திருச்சபை வளர்ச்சி. நான் உண்மையிலேயே என்னை சிறியதாக்கி கொள்ள வேண்டும். நான் சிறியதாக வேண்டும். அவர் அயலானிலே இருக்கிற கடவுள் பெரியதாக வேண்டும். I should decrease, God should increase. எல்லாம் வல்லவரே, எப்பொழுதும் பொது நன்மையை கருதுகின்றவனாக நான் இருக்க எனக்கு வரம் தாரும். எல்லா வேளைகளிலும், அனைத்து உரையாடல்களிலும், செயல்களிலும் அயலானுக்கு நன்மை கிடைக்க வேண்டும், அயலான் வளர வேண்டும், அவன் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவனாய் நான் இருக்க, அதற்காகவே நான் உழைக்க எனக்கு கற்றுத்தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.